இந்த கிடாரங்காய் ஊறுக்காவை செஞ்சுட்டு இதுக்காகவே தயிர் சாதம் செஞ்சிருந்தேன் சனிக்கிழமை அன்னைக்கு. 2 கிடாரங்காய் இருந்துச்சு. ஒன்னு வந்து உப்புல அரிஞ்சு போட்டுட்டு ஒன்னு வந்து தாளிச்சிட்டேன். கிடாரங்காவை ஃபர்ஸ்ட் குக்கர்ல சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு நல்லெண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து நம்ம வேக வச்சிருந்த கிடாரங்காவை குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் சேர்த்து கூட மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட சில்லி பவுடர், வெறுமிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு அதுல பச்சை வடெல்லாம் போய் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா வெந்தயம் இது லைட்டா வறுத்துட்டு அப்படியே மிக்சியில பவுடர் பண்ணிக்கணும். வெறுமிளகாய் தூள் போட்டு லைட்டா வதக்குனதுக்கு அப்புறம் இதையும் அதுல கொட்டி நல்லா ட்ரை பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்தோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். முக்கியமா மறந்துட்டேன், ஊறுகாயில ஒரு 10 பல் பூண்டு போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையா இருக்கும். எனக்கு உரிக்கிறதுக்கு நேரம் இல்லாதனால அதை நான் செய்யவும் இல்லை. இதே நமக்கு வந்து காய் வந்து நல்லா கசப்பா புளிப்பா இருந்துச்சுன்னா கொஞ்சமா புளி கரைச்சி ஊத்திக்கணும். இந்த காய் வந்து புளிப்பும் இல்லை கசப்பும் இல்லை, செம டேஸ்டா இருந்துச்சு. வீட்டுல இருந்து கொடுத்து விட்டாங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் ஊறுகாயில அதிகமா எண்ணெய் ஊத்துனா எனக்கு பிடிக்காதுன்னு. அதனால நான் எண்ணெய் அதிகமா ஊத்தல. தயிர் சாத்தையும் ரெடி பண்ணி கம்பெனிக்கு டீயும் போட்டுட்டு அடுப்புல பாப்பாவுக்கு தயிர் சாத்தையை பேக் பண்ணி கொடுத்துட்டு கம்பெனிக்கு டீ எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.